நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் வைக்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். இன்னும் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டு இங்கே பாருங்க, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் வச்சுருக்கேன். இப்போது வெங்காயம் போட்டு அதுக்கு பூண்டு, கருவேப்பிலை பாருங்கள், இந்த செடியில் அரைச்சி பாருங்கள். நல்ல கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு எல்லாம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள் தக்காளி, இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். எவ்வளோ சூப் தர அந்த சூப்லேயே வந்துடும். நல்லா பாருங்க, கடாய் எவ்வளோ இதுவாக இருக்காரு. நல்லா வதக்கணும். இது வதங்கிட்டே இருக்கட்டும். ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பக்கம் வெண்டைக்காய் எப்படி சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது பாருங்கள், வெண்டைக்காய் நான் கட் பண்ணி எப்போவுமே சாம்பாருக்கு இவ்வளோ பெரிய சைஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், சாம்பாருக்கெல்லாம் பெருசு பெருசாக கட் பண்ணணும், குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதை அந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுருக்கல, அதில் போட்டு வதக்க போகிறேன். அது பாட்டுக்கு வதங்கிட்டே இருக்கட்டும். டீ திட்டமாக வச்சு வதக்கணும். இப்போ உப்பு போடணும். உங்களுக்கு சாம்பாருக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை போட்டுணும். பெருங்காயம், பெருங்காயம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா இதிலே வதங்கணும். நல்லா வதக்க விட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய், கடுகு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் தக்காளி சட்னி பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இதில் வேறு காஞ்ச மிளகாய் போட்டு செய்யலாம், இல்லை மிளகாய் பொடி போட்டு செய்யலாம். நல்ல செம்மையாக இருக்கும். இது வதங்கட்டும். இது வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே அதை வதக்கலாம். இப்போ மிளகாய் பொடி போடலாம். மிளகாய் பொடி போட்டு நல்லா கொஞ்சம் எல்லாம் ஒன்றா மேஷ் பண்ணுங்க. நல்லா மேஷ் பண்ணுங்க. மூணுத்தையும் வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் இந்த சூட்டுக்கே நல்லா வெந்துடும். இது பயங்கரமாக வெந்துடும். அவ்வளோதான். இப்போ வெந்த உடனே இது வெண்டைக்காய் பட்டு வதங்கிட்டே இருக்கும். இப்போ பருப்பு இந்த பாருங்கள், வேக வச்சுருக்க இல்லையா பருப்பு, இதை ஊற்றணும்.
இப்போ இது கொதிக்கட்டும். இது வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம வந்து வெண்டைக்காய் போட்டு வதக்கிடக்கூடாது. சாம்பார் வந்து குழ குழ சாம்பார் ஆகிடும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து கடைசியாக போட்டு இறக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இப்போ இது கொதிக்கட்டும். இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். இப்போ வெண்டைக்காய் பாருங்கள் வதக்கிடலாம். சூப்பராக வதங்குது பாருங்கள். பிசு பிசு பெருக்காக பாருங்கள். எப்போவுமே ஃபஸ்ட்டே அலசிடணும். வெண்டைக்காவை அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி போட்டு அந்த வடிகட்டியில் போட்டு நம்ம தண்ணி அந்த ட்ரை பண்ணணும். அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த சமையலும் பண்ணோம்னா வெண்டைக்காய் ஒட்டாமல் வரும். இது பாருங்கள், ஏதாவது ஒட்டுதான் பாருங்கள். நான் இப்போ வதக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு பிசு பிசுப்பாவது வருதா பாருங்கள். ஒன்றுமே வராது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் வதக்காமல் போடக்கூடாது. வெண்டைக்காய் வந்து வதக்காமல் போடக்கூடாது. அதே மாதிரி வந்து அப்படியே தண்ணியோட கட் பண்ணி போடக்கூடாது. இந்த மாதிரி பொரியலுக்கும் நல்லா ட்ரை பண்ணணும். அதே மாதிரி வந்து இந்த சாம்பாருக்கு இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு பாருங்கள். இதுலேயே குக் ஆகிடும். இது நம்ம அதில் சாம்பாரில் திருப்பி குக் பண்ணணும்னு கிடையாது. இப்போ க்ரீனிஷ் கலர்லேருந்து இது என்ன கலர் மாறி இருக்கு பாருங்கள். அப்படியே டார்க் க்ரீனாக மாறிட்டு வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. சாம்பார் கொதிக்குது. இப்போ சாம்பார் நல்லா கொதித்து அந்த மிளகா பொடி இது அப்புறம் உப்பு தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்த உடனே கொதித்து அது ஒரு நல்ல ஃப்ளேவர் சாம்பார் ஃப்ளேவர் வந்த பிறகு நம்ம வந்து இந்த வெண்டைக்காய் இந்த வதக்கியிருக்கோம் பாருங்கள். இந்த பாருங்கள், தீ கம்மியாக வச்சு வதக்கணும். நான் பாருங்கள் தீ கம்மியாக வச்சு வதக்குறேன். ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். இப்போ இது க்ரீனிஷ் கலர் மாறணும். ஒரு சிலர் வந்து வெண்டைக்காய் குழவனா இது அப்படின்னு சாம்பார் வைக்க மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் சாம்பார். இப்போ வதங்கிச்சு பாருங்கள். இந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக மாறிடுச்சு. இப்போ இது அப்படியே குக் ஆகிட்டுருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வெண்டைக்காவை எடுத்து பாருங்கள் கொதிக்குதா, இதில் போடணும். போட்டு மூடி வச்சு ஒரே ஒரு கொதி, ஒரு 2 நிமிஷம் இல்லையா, ஒரு உங்களுக்கு வேணும்னா 5 மினிட்ஸ் எல்லாம் தேவையில்லை, ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சு அப்படியே ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுடணும். அந்த இதுலேயே வந்து வெந்துடும். இது பாருங்க, இப்போ இது கொதிச்சிட்ருக்கா, இப்போ போட்டு அது ஃபஸ்ட்டே வதங்கிச்சு இல்லையா, இப்போ இந்த கொதிக்கிற சாம்பாரில் போட்டோம். அவ்வளோ, இதை மூடிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடணும். தேங்க்யூ.